தொடரான எனது தஃசீருடைய வகுப்பில் இன்றைய தினம் அல் குர்ஆனுடைய 114வது அத்தியாயம் 6 வசனங்களை கொண்ட சூரத்துன் நாஸ் மக்கியா வகையைச் சேர்ந்த அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். அம்மதுவை நாங்கள் முழுமையாக அதனுடைய தஃசீருடைய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த சூரா முடிந்ததோடு தபாரக்கல்லதி ஜுஸிலே உள்ள சூறாக்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். இந்த சூரத்துன் நாஸ் என்கின்ற அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட போது அதிலே இருந்து விடுவிப்பதற்காக இறக்கப்பட்ட 2 அத்தியாயங்கள் சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ். அந்த 2 அத்தியாயங்களில் ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயம். இந்த சூரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளாந்தம் சுமார் 10 தடவைகளுக்கு மேல் ஓதி வந்திருக்கிறார்கள். மனித வாழ்க்கையில் ஒரு முழுமையான பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூறாவை நபி அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். காலை அவுராதிலும் மாலை அவுராதிலும் தூங்குகின்ற போது, அதே போன்று ஐவேளை தொழுகைகளுக்கு பிறகு, குறிப்பாக சுபகுடைய மகரிபுடைய தொழுகைகளுக்கு பிறகு 3 தடவைகள் என்று நபியவர்கள் நாளாந்தம் சுமார் 10 தடவைகளுக்கு மேல் இந்த சூறாவை ஓதியிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை மகரிபுடைய தொழுகையிலும் இந்த சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ் இந்த 2 அத்தியாயங்களையும் ஓதுவதையும் நபியவர்கள் ஒரு சுன்னாவாக அடையாளப்படுத்தியிருக்கிறார். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே இதனுடைய கருத்துக்களை பார்த்தால் விளங்கும். மனிதனுக்கு தீங்கிழைக்கின்ற, கெடுதியை ஏற்படுத்துகின்ற எல்லா வகையான கெடுதிகளில் இருந்து பாதுகாப்பை பெறுகின்ற ஒரு சூறாதான், ஒரு அத்தியாயம் தான் இந்த அத்தியாயம். எனவே வெறுமனே நாங்கள் ஒரு சம்பிரதாயத்துக்காக எல்லோரும் ஓதுகிறார்கள் என்று ஓதுகின்ற ஒரு சூறா அல்ல இந்த சூறா. இதனுடைய கருத்துக்களை விளங்கி அறிந்து தெரிந்து அந்த நபியுடைய சுன்னாவை பின்பற்றுகின்றோம் என்கின்ற உணர்வோடு இந்த சூறாவை நாங்கள் ஓத வேண்டும். எனவேதான் இந்த சூறா எங்களுக்கு எதை சொல்கிறது என்றால், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஊது பிரப்பின் நாஸ். முதலாவது வசனத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பு தேடுமாறு கேட்கிறார். எல்லா வகையான பாதுகாப்புக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தான். நம்ம என்னதான் முயற்சி செய்தாலும் எங்களை பாதுகாப்பவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எல்லா வகையான பாதுகாப்பும், அது எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய குடும்பத்துடைய, பிள்ளைகளுடைய, என்னுடைய வீட்டினுடைய, பொருளாதாரத்தினுடைய, கடையினுடைய, பணத்தினுடைய, வசதி வாய்ப்பினுடைய எல்லா வகையான பாதுகாப்புக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஊது நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பிரப்பின் நாஸ் மனிதர்களுடைய இரட்சகனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இங்கே முக்கியமாக தஃசீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹாவில், குர்ஆனுடைய ஒழுங்கின் பிரகாரம் முதலாவது அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த முழு உலகத்தினுடைய ரப்பு அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன் என்று அங்கே ஆலமீன் என்கின்ற வார்த்தையை இணைத்து சொல்லியிருக்கிறார். ரப்போடு ஆலமீன், முழு உலகத்தினுடைய ரப்பை நான் புகழ்கிறேன். இங்கே கடைசி வசனத்தில் அல்லாஹ்
பிரப்பின் நாஸ், விசேஷமாக மனிதர்களுடைய ரப்பை நான் ரப்பிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அது என்ன காரணம்? அது பின்னால் வரக்கூடிய வசனங்கள் அதற்கு காரணமாக இருக்கிறது. இங்கே முதலாவது வசனங்களிலும் அல்லாஹ் ஒரு எளிகை மோனையாக, ஒரு கவர்ச்சியாக இந்த வசனங்களை பயன்படுத்தி இருக்கிறார். குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய ரப்பிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மலிக்கின் நாஸ், மனிதர்களின் அரசனாகிய அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இலாஹின் நாஸ், மனிதர்களின் வணக்கத்துக்கு தகுதியானவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மிக முக்கியமான அல்லாஹ்வுடைய திருநாமங்களை அல்லாஹ் இங்கே பயன்படுத்தியிருக்கிறார். ரப்பு, மலிக், இலாஹ். கடைசி வசனத்தில், கடைசி அத்தியாயத்தில் இந்த அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருத்தை தரக்கூடிய, அல்லாஹ் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரன். யார் எதிரை உலகத்திலே சொன்னாலும் எல்லோரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விட்டு அல்லாஹ் கேட்பான், மௌத்தை கொடுத்து விட்டு கேட்பான், இப்போது ஐனல் ஜப்பாரூன் ஐனல் முத்தகப்பிரூன், உலகத்திலே தங்களை தான் மட்டும்தான் என்று பெருமை அடித்தவர்கள் எங்கே என்று மறுமையிலே கேட்பான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே மலிக், அரசன், அது அல்லாஹ் மட்டும்தான். இலாஹின் நாஸ், மனிதர்களினால் வணங்கப்படக்கூடியவன் அவன் மட்டும்தான். அவனை தவிர வேறு யாரையும் எங்களால் வணக்கத்துக்குரியவனாக எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த சிவத்தை, பண்புகளையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு 4வது வசனத்தில் முக்கியமான ஒரு பாதுகாப்பை கேட்க சொல்கிறான். நாளாந்தம் 10 தடவைகளுக்கு மேல் மனிதர்கள் இந்த பாதுகாப்பை கேட்க வேண்டும். என்ன பாதுகாப்பு? மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், அதிகமாக ஒளிந்து கொள்ளக்கூடிய, ஊசலாட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த அவனை விட்டும் நான் பாதுகாப்பு பெறுகிறேன். 2 விஷயத்தை அல்லாஹ் இங்கே சொல்கிறார். ஒன்று, மனித உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவன். அல் ஹன்னாஸ், அவன் மறைந்திருந்து, ஒளிந்திருந்து இந்த வேலையை செய்யக்கூடியவன். அவன்தான் யாரு? அவன்தான் ஷைத்தானாக இருக்கிறான். மனித வாழ்க்கையிலே இந்த சுவர்க்கத்துக்கு இந்த மனிதன் போயிடப்படாது, நல்ல விஷயம் உலகத்தில் செஞ்சிடப்படாது என்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒருவன் தான் ஷைத்தான். எனவேதான் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விசேஷமான சூறாவை நாளாந்தம் ஓதிருக்கிறார்கள். தொழுகைக்கு பிறகு, ஐவேளை தொழுகைக்கு பிறகு ஓதுங்க, காலையில ஓதுங்க, மாலையில ஓதுங்க, தூங்கக்குள்ள ஓதுங்க. எல்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவன் வஸ்வாஸ். வஸ்வாஸ் என்பது அதை உள்ளத்திலே நன்மைகளை செய்கின்ற போதும் கொண்டு வந்து விடுவான். மிக மோசமான, மிக கெட்ட ஒரு படைப்பு தான் இந்த ஷைத்தானுடைய படைப்பு. அவன் அல்லாஹ் அப்படியே வீசி எறிகின்ற போது அவன் அல்லாஹ்விடத்திலே ஒரு அனுமதி கேட்டான். யா அல்லாஹ், நீ என்ன எறிகிறாய்? அவன் தான் மிகப்பெரிய ஷைத்தானுடைய தலைவன் தான் இப்லீஸ். அவன் தான் மலக்குமார்களுக்கு பாடம் எடுத்தவன். இவனை தூக்கி எறியும் போது அவன் கேட்டான், யா அல்லாஹ், நீ என்னை எறிகிறாய், ஆனால் எனக்கு மறுமை வரைக்கும் மரணத்தை தந்துவிடக் கூடாது. நான் இந்த உலகத்திலே வருகின்ற எல்லோரையும் நான் பலி கொடுப்பேன், அதுக்கு எனக்கு அனுமதி தர வேண்டும். இல்லா இபாதக்கல் முக்லஸீன், உன்னை பலிப்பட்டவர்களை தவிர என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது அல்லாஹ்வுக்கு அனுமதியை கொடுத்திருக்கிறார். அவன் எங்களை கெடுப்பதற்கு, வழி தவறச் செய்வதற்கு, நன்மைகளின் பக்கம் ஆசையை ஏற்படுத்தாமல் பாவத்தின் பக்கம், கெடுதியின் பக்கம் எங்களை அப்படியே வழி கெடுப்பதற்கான மிகப்பெரிய ஒரு சக்தியாக உலகத்திலே ஷைத்தான் இருக்கிறான். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருக்கின்ற காலப்பகுதியில் மனைவிமார்களை வீடுகளுக்கு அனுப்பி வைப்பார்கள். ஒரு மனைவி, அந்த பெண்ணுக்கு, அந்த மனைவிக்கு குடும்பம் அந்த மதீனாவிலே இருக்கவில்லை. நபி அவர்கள் இரவு நேரங்களிலே அவர்களை அழைத்து
பேசிவிட்டு அவர்களை வீட்டுக்கு கொண்டு போய் விடுவார்கள். அப்படி அழைத்து செல்கின்ற போது 2 சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இருளான இரவு நேரம், இருளான நேரம். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 சஹாபாக்களிடத்திலும் கிட்ட போய் சொன்னார்கள், இது என்னுடைய மனைவி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு பெரிய ஆச்சரியம். யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் ஏதாவது நினைப்போமா? நீங்கள் ஒரு பெண்ணோடு போகிறீர்கள் என்றால் அது மகரமான உங்களுக்கு ஆகுமான ஒரு பெண்ணாகத்தான் இருக்கும். உங்களை நாங்கள் சந்தேகப்படுவோமா என்று சஹாபாக்கள் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, ஒவ்வொரு மனிதனுடைய இரத்த நாளத்திலும் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறார் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இதை நாங்கள் உள்ளத்தில் எடுத்து ஓட வேண்டும். எனக்கு சிலர்கள் இருக்கிறார்கள், தொழுகைக்கு வந்து தக்பீர் கட்டினாலே உது இருக்கிறோமா, உது முடிந்து விட்டதா, நிறைய வஸ்வாஸ் என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஷைத்தானுடைய ஊசலாட்டம், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது எல்லா காரியங்களை விட்டும் அது எங்களை பாதுகாக்க வேண்டும். வீட்டிலேயும் கழுவி கொண்டே இருப்போம், அது வஸ்வாஸ். அதற்கான மருந்து என்ன? அதற்கு மருந்து இந்த சூறாதான். மின் ஷர்ரி வஸ்வாஸில் ஹன்னாஸ், ஒளிந்திருந்து மறைந்திருந்து அவனுடைய பேர் என்ன? அதான் ஹன்னாஸ் என்று குர்ஆன் அடையாளப்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி, அவன் எப்படியும் தெரியுமா? யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களில் தான் அவன் இந்த ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான், சந்தேகத்தை கிளப்புகிறான், வீட்டுக்கு குழப்பங்களை ஏற்படுத்துகிறான், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனையை ஏற்படுத்துகிறான். யார வேலை இது? இந்த ஷைத்தானுடைய வேலை. கண்ணியமானவர்களே, இதனால்தான் நபி அவர்கள் 10 தடவைகளுக்கு மேலே இதற்கு பாதுகாப்பு தருகிறார்கள். இந்த ஊசலாட்டம், இந்த கெடுதி வீட்டுக்குள்ள வந்துடப்படாது, குடும்பத்துக்குள்ள வந்துடப்படாது, கடைக்குள்ள வந்துடப்படாது. ஒவ்வொரு நாளும் ஓதும் சகோதரர்களே, அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், எப்போது அல்லாஹ்வுடைய சிந்தனை எங்களுக்கு வருகிறதோ, அல்லாஹ்வுடைய ஞாபகம், அந்த திக்ர் அது வருகின்ற போது ஷைத்தான் அப்படியே விரண்டோடுகிறான். அதான் மருந்து. எனவே கடைசியாக அல்லாஹ் முடிக்கிறான் இந்த சூறாவை, மினல் ஜின்னதி வன்னாஸ். இந்த ஷைத்தான் இருக்கிறானே, இந்த ஷைத்தானுடைய வேலை இருக்கிறதே, இது மனிதர்களிலும் இருக்கிறது, ஜின்களிலும் இருக்கிறான். இந்த ஷைத்தானுடைய குணம் உள்ளது, அந்த தன்மை சில மனிதர்களிடத்திலும் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்றார். நாங்கள் சொல்லுவோம், ஷைத்தான மாதிரி இருக்கிறான், எந்த ஒரு நலவையும் எடுக்க முடியாது அப்படி நாங்க பேசுவோமே. அப்படிப்பட்ட எந்த ஒரு நலவுமே எடுக்க முடியாதவர்களும் மனிதர்களிலும் இருக்கிறார்கள். அவர்களிலும் இருந்து நாங்கள் பாதுகாப்பு. இப்பதான் எங்க குடும்பத்தை பிளக்கலாம், ஞான நம்பியை பிரிக்கலாம், கடையில நஷ்டத்தை ஏற்படுத்தலாம், எங்களுடைய ஊர்ல பிரச்சனை ஏற்படுத்தலாம், சமூகங்கள் கையில குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இப்படி இருக்காங்க. அவங்களோட வேலை என்ன? ஷைத்தானுடைய சிந்தனை, நல்லது, நல்ல நோக்கத்துல நேர்மறையான சிந்தனை அவங்களுக்கு இருக்க மாட்டாது. எப்ப பார்த்தாலும் இங்க குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அது ஷைத்தானுடைய பண்பு. அவனுக்கு நல்லதை பத்தி யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லை, அவனுக்கு யோசனை இல்லாம கெட்டதை பத்தி தான். அப்படிப்பட்ட மனித சமுதாயத்திலும் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கட்டளையிடுகிறார். கண்ணியமானவர்களே, இது குர்ஆனுடைய கடைசி அத்தியாயம். இதனாலதான் இந்த ஷைத்தானுடைய தீங்கு யாருக்கு இருக்கின்றால் அது கூடுதலாக மனிதர்களுக்கு தான் இருக்கு. இதனாலதான் முதலாவது வசனத்தில் அல்லாஹ், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஊது பிரப்பின் நாஸ், அந்த மனிதர்களுடைய ரப்பு என்று அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கின்ற காரணம், மனிதர்களுடைய கெடுதியை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தானை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்களிலே அல்லாஹ் பேசுகிறான். அதனாலதான் மனிதர்களுடைய ரப்பு அவன் ஓதும் போது மனுஷனுக்கு ஞாபகம் வரணும், எங்க ரப்பு அல்லாஹ், அவன்தான் இந்த உலகத்தை ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் அவன்தான், வணக்கத்துக்கு தேவையானவன் அவன்தான், அவன்தான் இந்த உள்ளத்துக்கு அமைதியை தரணும், நிம்மதியை தரணும், சந்தோஷத்தை தரணும்,
குடும்பங்களுக்கு இடையில ஒற்றுமையை தரணும், ஊர் சமூகங்களுக்கு இடையில ஒற்றுமை ஏற்படுத்தணும். யாரு? அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கிறது. அதற்கு ஒவ்வொருவர்களும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவர்களும் காலையிலும் ஓதுங்கள், மாலையிலும் ஓதுங்கள், தூங்கும் போதும் ஓதுங்கள், ஐவேளை தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள் என்று இந்த சூறாவை மிக விசேஷமாக எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, ஷைத்தானுடைய நீண்ட ஒரு தலைப்பு, ஷைத்தான் அவனுடைய அட்டகாசங்கள், அவனுடைய ஊசலாட்டங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஷைத்தானை பற்றி பல இடங்களில் அவன் அதுவும் முபீன், பகிரங்கமான எதிரி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனிலே அவனுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் வலால் வலிகெடுக்கக்கூடியவன் என்கின்ற மிக மோசமான வார்த்தைகளை எல்லாம் ஷைத்தானுக்கு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். எனவே நாங்கள் எல்லோரும் சுவர்க்கத்துக்கு போக வேண்டும். அதற்கு இந்த ஷைத்தானுடைய வலையில் நாங்கள் சிக்கி வரக்கூடாது. அப்படியாவது என்ன வகையிலாவது எங்களை சிக்க வைப்பதற்கு என்ன வழிவகைகளையும் அவன் செய்வதற்கு தயாராக இருப்பான். எனவே நாங்கள் இந்த சூறாவை அடிக்கடி ஓத வேண்டும், வீடுகளில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கருத்தோடு, வெறுமனே வார்த்தைகள் அல்லாமல் இலகுவான ஒரு கருத்தை தரக்கூடிய சூறா. மனிதர்களுடைய ரப்பிடம் நான் பாதுகாப்பு தருகிறேன். அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ், மனிதர்களுடைய அரசரிடம் நான் பாதுகாப்பு தருகிறேன். இலாஹின் நாஸ், மனிதர்களுடைய வணக்கத்துக்குரியவன் மீது நான் பாதுகாப்பு தருகிறேன். மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், வஸ்வாசை விட்டும், ஷைத்தானுடைய அந்த வஸ்வாஸ் என்கின்ற அந்த தனத்துடைய கெடுதியை விட்டும் நான் பாதுகாப்பு தருகிறேன். அவன் யாரு? அவன் உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவன். அதே போன்று இவன் ஷைத்தானிலும் இருக்கிறான், மனிதர்களிலும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை முடித்திருக்கிறார். இது கருத்த ஆழமிக்க ஒரு சூறா. இதனுடைய கருத்துக்களை விளங்கி அறிந்து நாங்கள் ஓதுவோம். எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ந்து அம்மஜுஸை ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பார்த்து முடித்திருக்கிறோம். குர்ஆனுடைய ஆக குறைந்தது அந்த வசனத்துடைய அந்த சூறாவினுடைய உள்ளடக்கம் இது என்ன கருத்தை சுமந்திருக்கிறது என்றாவது நாங்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ச்சியாக தபாரக்கல்லதி ஜுஸுடைய சூரத்துல் முல்க், சூரத்துல் கலம், சூரத்துல் ஹாக்கா என்று ஒவ்வொரு சூறாவாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். எனவே குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கம் எங்களுக்காக இறக்கப்பட்டது. எனவே ஒவ்வொரு ஆயத்தையும் எனக்குத்தான் இறக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற உணர்வோடு குர்ஆனை ஓதுவோம், படிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் குர்ஆன் உடையவர்களாக ஆக்குவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.